அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், ஆடி அமாவாசை. யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டதாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்ட்டு. திருப்புல்லானியா திருப்பந்துருத்தியான்ட்டு. நான் திருப்பந்துருத்தி தான் போகிறேன். இந்த வாட்டி திருப்பந்துருத்தியில் அன்னதானம் அந்த கோயில் ஈவோ தலைமையில் நம்ம பண்ண போகிறோம். பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதாவது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் குக்கு, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஃபுட்டு, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி பெரிய லெவலில் பண்ணணும். அது மினிமம் 500 ரூபா அந்த நம்ம மூலியமாக அந்த திதி கொடுக்குறவங்களுக்கு அன்னதானத்துக்கு பங்களிப்பு நிச்சயமாக கொடுக்கணும். இருக்கிறவங்க 1000-2000 கூட கொடுக்கட்டும். ஆனால் இது போல் ஃபுட்டு அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பந்துருத்தில் யாரும் சாப்பிட்டதில்லைன்ற மாதிரி அன்னதானம் இருக்கணும். ஸோ அந்த திருப்பந்துருத்தி ஆடி அமாவாசை திதி கொடுத்த பிறகு 2 விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது. திதி கொடுக்க விரும்புகிறவங்க நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க. நான் வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா பிராமணர்கள் ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். ரெண்டாவது அதை விட முக்கியமானது, உங்களுக்கு அக்காமடேஷன் வேணும், உங்களுக்கு உணவு தேவை இருக்கின்றது, இரவு தங்குவதற்கு, ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், தங்குவதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது எல்லாமே கவனித்து நம்ம குறிப்பு எடுத்துக்கிட்டு தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ அதனால் 98 403 94 600 கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க. நீங்கள் இது சம்மந்தமாக இது ஆக்சுவலாக நான் நெய்வேலி சரவணன் தான் அதுக்கு ஹெட்டு, 007. அவரோட தலைமையில் தான் நடுவில் ஒரு பழனி பக்கம் போனதால் அந்த கோயிலை கவனிக்க முடியல. இப்போ திரும்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. ஸோ மிக சிறப்பானது ஒரு அன்னதானத்தை, மிக சிறப்பானது ஒரு உணவை நம்ம இந்த முறை நம்ம கொடுக்க இருக்கின்றோம். ஸோ பார்ப்போம். திருப்பந்தூரத்தில் உங்களை ஆகஸ்ட் 12 சந்திக்கின்றேன். 1. ரெண்டாவது ஆடி பௌர்ணமி அன்றைக்கி அன்னதானம். திருவாரூரில் கலெக்டர் ஆஃபீஸில் வருவாய்த்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பணத்தை போட்டு டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், டெப்டி தாசில்தார், அப்புறம் அசிஸ்டன்ட் கலெக்டரு, பிசி எல்லாருமே பணத்தை போட்டு இந்த அன்னதானத்தை பண்ணுறாங்க. 29/7/2026 புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேற்கு கோபுர வாசலில், திருவாரூர் தியாகராஜ சுவாமி கமலாம்பிகை கோயிலுக்கு உடைய மேற்கு கோபுர வாசலில் இந்த அன்னதானத்தை துவங்கி வைக்க இருப்பவர் அந்த மாவட்ட கலெக்டர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா 9342867694 93 42 867 694. ரெண்டாவது சிவன்மலை அன்னதானம். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் 91 50 623 623 9150 623 628/2026 வெள்ளாஞ்செட்டியார் மண்டபம், அது அடிவாரத்து, சிவன்மலை அடிவாரத்தில் இருக்குது. அங்கே வைத்து நடைபெறும். இந்த அன்னதானத்தை மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. எங்கள் ஆட்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அங்கே இருக்க லோக்கல் மக்களுக்கு சமைச்சு போட்டிருக்காங்க. அவங்க அன்றைக்கி ஒரு நாள் சமைக்கிறதுல அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இது உண்மையிலே யாருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பக்தர்கள் தான் போகணும். அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். எங்கள் அன்னதானத்துலேயே ஒரு எனக்கு உடன்பாடு இல்லாத வேஸ்ட்டாக பணத்தை செலவு பண்ணுற ஒரு அன்னதானம் சிவன்மலை அன்னதானம். இன்றைக்கி என்னோட நண்பர் சுரேஷ்குமாரை கூப்பிட்ருந்தாங்க. அவங்க 2 கோயிலுக்கு 20,000 ரூபா பணம் தரானாங்க. அப்புறம் திருப்பரங்குன்றத்துக்கும் கழுகுமலைக்கும் அந்த பணத்தை அனுப்பிச்சாச்சு. ப்ளஸ் சவுந்தரநாயகி அம்மன் கன்னியாகுமரி, அது 10,000 ஒரு கோயிலுக்கு, மிச்ச கோயிலுக்கு 5,000. அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. அவர் மனசு வச்சா தான் நம்ம கார் வாங்க முடியும். மனசு வைக்க மாட்டுறாரு. ஏன்னா கார் வாங்கினா அவர் உண்டாய் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இந்த சீதாபதி என் நண்பர் இருக்கார், அவர்கிட்டையும் சொல்லி பார்த்தேன். அவங்க அந்த அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை எடுத்து கொடுன்னா அந்த சீதாபதி பண்ண மாட்டேன்றாரு. அட்லீஸ்ட் சுரேஷ்குமார் தயவு பண்ணால் ஒரு காரை வாங்கிடலாம். அப்புறம் ஓகே, இன்னொரு விஷயம், இது தொடர்புடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, சூலூரில் அன்னதானம் நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 1000 பேர் மேலே சாப்பிட்ருக்காங்க. அந்த மக்கள் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், இது போல் அன்னதானத்தை யாருமே போட்டதில்லைன்னு சொல்லிட்டு, எல்லா புகழும் ஆண்டாளுக்குன்ற மாதிரி நான் சொல்கிறது போல் எல்லா புகழும் சக்திவேல் சாருக்கும், சௌமியாவுக்கும், எங்கள் டீமை சேர்ந்த வசந்திக்கு தான். சௌமியாவில் எனக்கு ஒரு 15 வருஷம் பழக்கம் உண்டு, 15-16 வருஷம். அவங்க அம்மா மறக்க முடியாத பேர் ஜெகதாம்பாள். நான் திருச்செந்தூரில் பார்க்குறேன். மறுபடியும் திரும்ப ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அவங்கள பார்க்குறதுக்குள்ள அவங்க உயிர் பிரிஞ்சிடுச்சு. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெண்மணி. அந்த ஜெகதாம்பாள், மரகதம்ன்ற பேர், ரொம்ப இதெல்லாம் கற்பகம், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் நேம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பெண்மணியும் கூட. அவங்க அந்த ப்ராட்டப் அவங்க நல்லா வளர்த்ததுனால தான்
ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க. சௌமியா நான் சொன்னது மட்டும் தான் கேட்கல, ஒரே ஒரு விஷயந்தான். மற்றபடி எல்லாத்தையும் கேட்டு கரெக்டாக இருக்காங்க அவங்க. அவங்க அவங்க தலைமையில் வந்து ரொம்ப நல்லா நடைபெற்றது. இது விஷயம் அதல்ல. மக்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருந்திருக்காங்க. அந்த கோயில் அர்ச்சகர்கள் ரொம்ப ஹாப்பி. கோயில் அர்ச்சகர் என்னை கூப்பிட்டார். ஆண்டாள் பிரச்சனையில் நீங்கள் வைரமுத்துக்கு எதிராக பேசுகிறப்ப அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தேன் நான். நாங்கள்லாம் வெளில வந்து பேச முடியாது, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன தப்பு, எவன் பண்ணாலும் தப்பு தானே. வைரமுத்து ஆனது தகரமுத்து ஆனது நமக்கு என்ன. ஸோ அந்த அர்ச்சகருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு ரொம்ப நன்றி. விஷயம் என்னென்னா, முன்னாள் மேயர் கோயம்புத்தூரில் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி அவர்கள் ரொம்ப ஒரு டீசென்ட் அண்ட் டிசிப்ளின் ஒரு ஃபேஸ் ஆஃப் ஏடிஎம்கே. அவர் வந்து மற்றவங்கள மாதிரி இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த பணத்தை கொள்ளடிச்சது போன்ற விஷயங்கள், கரப்ஷன், அது மாதிரி சார்ஜஸ்லாம் அவர் மேலே நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அவர். இப்போ கூட வந்து தன்னை கட்சி ஒரு 13 வருஷம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தப்போ கூட அவர் வேறு கட்சிக்கு போகல. இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சது, அடுத்த நாள் நம்ம தோற்றுட்டோம். இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சுது, தோத்தாச்சு. அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வேறு கட்சிக்கு போனால் பழைய முன்னாள் மந்திரிகள், கரண்ட் எம்எல்ஏஸ்லாம் அந்த கட்சியில் இருந்தாலும் தனக்கு எந்த வித ஒரு ஆதரவும் இல்லைன்னா கூட அந்த கட்சி அந்த கொடிக்காக கடைசி வரைக்கும் அங்கே நின்றதுக்கு இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலர் ஆகிட்டார். அவருடைய தலைமையில் அந்த விழா நடைபெற்றிருக்கு. ஸோ எனக்கு சேமா வேலுச்சாமி அவர்கள் பழக்கம் இல்லை. அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவர் வந்து இருந்து அதை தொடங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பண்ணாங்களா, எப்படி இருந்தது எல்லாத்தையும் ஃபீட்பேக் கேட்டு நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நானும் அதோட அந்த இதில் இன்வால்வ் ஆகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த கோயில் வந்து முழுமையாக எடுத்து பண்ணுறது திரு சேமா வேலுச்சாமி அவர்கள் தான். இங்கே ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு, கட்சிக்கு அப்பாற்பட்டு நல்ல விஷயங்களை யார் பண்ணாலும் நம்ம பாராட்டணும். அதனால் இந்த நல்ல விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திரு சேமா வேலுச்சாமி போன்றவர்கள் வந்து நம்ம லைஃப்பில் பெரிய உயரங்களை எட்ட நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 3 விஷயங்கள் சொல்லிடுவோம். ஒன்று வந்து அந்த கோணியம்மன் கோயிலில் வந்து உண்டியல் ஒன்று எண்ணாமலே தூக்கி போட்டாங்க. யாரோ ஒரு பக்தர் பார்த்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அப்புறம் கண்டுபிடிச்சி இந்த வீடியோ ரெக்கார்டிங்லாம் பார்த்து 8 பேர் சஸ்பெண்ட். அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்த இன்ஸ்பெக்டர், எல்லாருமே. இன்ஸ்பெக்டர்னால் கோயிலுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், போலீஸ் இன்ஸ்பெக்டரில் ஹெச்ஆர்என்சி இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஊழியர்கள்லாம். இதன் மூலமாக சமூகத்துக்கு சொல்ல விரும்புவது என்னென்னா, இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். நம்ம எல்லாமே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிடபிள்யூடி ஊழல் அதை வச்சு நான் சொல்கிறார். இபி ஊழல் நம்முடைய நண்பர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஊழலே கிடையாது. இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒரு ரோடுக்கு 1 கோடி, ஒரு கோடினா 1 கோடி தான் ஊழல் பண்ண முடியும். ஆனால் இந்த ஹெச்ஆர்என்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை லட்சம் கோடி நீங்கள் ஊழல் பண்ணாலும் தெரியாது வெளில. நம்ம எல்லாம் நினச்சிப்போம் பில்டிங் கட்டுறதுல ஊழல் பண்ணுவாங்க, லிஃப்ட் வாங்குறதுல ஊழல் பண்ணுவாங்க, பொருள் வாங்குறதுல ஊழல் பண்ணுவாங்கன்ட்டு. அங்கே உண்டியில் திருநா எவனுக்கு தெரிய போகுது? அதுலேயும் குறிப்பாக அன்னதான உண்டியில் பப்ளிக்கில் எண்ண மாட்டாங்க. அன்னதான உண்டியில் வந்து 10 லட்ச ரூபா இன்றைக்கி இந்த மாதம் வந்துச்சுன்னா அடுத்த மாதம் 3 லட்ச ரூபா இருந்து வச்சுங்களேன், ஆடிட்டில் கேள்வி கேட்பாங்க, என்ன ஆச்சு, ஏன் 7 லட்ச ரூபா குறைவாக இருக்குன்ட்டு. அதனால் எப்போயுமே 10,000, 20,000, 30,000, 50,000 தான் கணக்கு காமிப்பாங்க. மிச்சம் எல்லாம் சங்கு தான், மொத்தமே அதிகாரிகள் தான். ஸோ இதில் வந்து இந்த கோணியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த 8 பேர் தப்பு பண்ணலை. 8 பேர் தப்பு பண்ணால் 8 பேர் தப்பு பண்ணாங்க, 8 பேர் மட்டும் தப்பு பண்ணலை. இதுக்கு மேலே ஜாயின்ட் கமிஷனர் உண்டு, இந்த ஏசிக்கு மேலே டெப்டி கமிஷனர் உண்டு, டிசி உண்டு. சப்போஸ் இந்த கோயில் வந்து டைரெக்டாக ஜேசி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கலாம், ஜேசி உண்டு, அடிஷ்னல் கமிஷன் உண்டு, கமிஷனர் உண்டு, கமிஷனுக்கு மேலே செக்ரட்டரி உண்டு. ஸோ இது வந்து கூட்டு களவாணிகள் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் மக்களுக்கு தெரியாத அளவுக்கு திருடுற வந்து ஒரு இடம் தான் ஹெச்ஆர்என்சி. அதனால தான் நான் என்னுடைய இயக்கத்தில் திரும்ப ஆர்எஸ்எஸில் சொல்கிறது, அவங்க வந்து ஒரு பாதையில் போய்ட்டுருக்காங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஹெச்ஆர்என்சி ஊழல் மட்டும் நம்ம கையில் எடுத்தால் போதும், மக்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி மக்கள் ஹேண்டில் பண்ணுறது எதுவுமே வேறு மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ கோணியம்மன் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். எல்லா கோயிலையும் இந்த ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ மக்களே தயவுசெய்து உங்களை ஆடியன் மணியை நீங்கள் கிழிச்சு கூட போட்டுங்க, நீங்கள் குடிங்க, என்ன வேணால் செலவு பண்ணுங்கள், தயவுசெய்து கோயில் உண்டியில் போடாதீங்க. நான் அப்படி சொல்கிறதுக்காக குடின்றதோ கிழிச்சு போடணும்னு நான் சொல்ல போகிறல. அந்த பணத்தை உபயோகரமாக செலவு பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பிடிச்சதை வாங்கி கொடுங்க, முடிஞ்சுன்னா ஏழை பிள்ளைங்களுக்கு படிக்க வந்து உதவி பண்ணுங்கள். 10 ரூபா இருந்தால் கூட சேர்த்து வச்சு உதவி பண்ணுங்கள். கோயில் உண்டியில் பணம் போடாதீங்க, அது திருடப்படுகின்றது. கோயில் உண்டியில் நகையை போடாதீங்க, திருடப்படுகின்றது. ஆனானப்பட்ட திருப்பதியிலே திருடி மாட்டினான் ஒருத்தன். ஸோ எல்லா கோயிலையும் இருக்குது. இது ஏதோ தமிழ்நாடு கோயில் மட்டும் நான் சொல்ல. ஆனால் என்ன விஷயம், தமிழ்நாடு இப்போ ராமர் கோயிலில் கூட அது நடந்திருக்கு. அயோத்தி ராமர் கோயிலில் கூட
ஆனால் தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமாக நடைபெறுகின்றது அப்படின்றது தான் உண்மை. ஸோ கவனம் இருக்கட்டும். ரெண்டாவது வந்து திருவண்ணாமலை போனீங்கன்னா அங்கே எப்படி வந்து நாமக்கல்லில் சாப்பாடு சைவ சாப்பாடுன்னா நீங்கள் அடையாறு ஆனந்தபவன் போகணும். அடையாறு ஆனந்தபவன் போய் சாப்பிடக்கூடாது. அடையாறு ஆனந்தபவன் பக்கத்தில் ஒரு சந்து இருக்கும். சந்துக்கு பக்கத்தில் கவிதா மெஸ்ஸும் இருக்கும். அந்த அம்மா கவுண்டரம்மா, அந்த ஊரில் பெரிய தொழிலதிபர் கேகேபின்னு சொல்லுவாங்க நாமக்கல்லில். அவங்க வந்து சரி நம்ம சமுதாயத்தில் ஒரு கணவனை இழந்த பெண் இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் அடிமாட்டு ரேட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வாடகை கொடுத்து அந்த ஃபேமிலியை மேலே தூக்கியிருக்காங்க. அந்த சாப்பாடு மாதிரி வேறு சாப்பாடு நாமக்கல்லே கிடைக்காது. அதே போல் தான் வந்து திருவண்ணாமலையும் ஏடிபி போங்க. ஏடிபிக்கு உள்ளே போகாதீங்க, ஏடிபிக்கு ஆப்போசிட்டில் போங்க. ஒரு சந்து இருக்கும். குமரன் மெஸ்னு ஒரு மெஸ் இருக்குது. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு சைவ சாப்பாடு. உண்மையிலே நல்ல சைவ சாப்பாடு சாப்பிட்ணும், ஒரு நல்ல சுத்தமான முறையில் பண்ணப்பட்ட உணவு சாப்பிட்ணுன்னா அது வந்து குமரன் மெஸ்ஸு திருவண்ணாமலை. இது நான் பணத்தை வைக்கிட்டுலாம் வந்து சொல்ல, நாங்கள் சாப்பிட்டதுனால சொல்லியிருக்கேன். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். திடீர்னு ஒரு ஃப்ளாஷு, அதனால் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சம்பவம். என்ன சம்பவம்னா, என்னோடய டிரைவர் வந்து ஒரு அவசர வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டதுனால என்னுடைய பையனை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். அதனால் நான் கால் டாக்ஸி பிடிச்சி வந்தேன். இன்னொரு வண்டி வந்து நாமக்கல்லில் இருக்குது, இன்னொரு வண்டி குற்றாலத்தில் இருக்குது. அதனால் ஒரு டாக்ஸி பிடிச்சி வரேன். அந்த டாக்ஸியில் 251 ரூபா பில்லு. எனக்கு தெரியும் 250 ரூபான்ட்டு. நான் வந்து பொதுவாக 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். 251னா ஒன்று 260 கொடுப்பேன், இல்லை 270 கொடுப்பேன். டிரைவர் எப்படி இருக்காங்கன்றதை பார்த்துட்டு. ஆக்சுவலாக வந்து அந்த வண்டியில் வரும்போது எனக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மூத்த பிரச்சாரம் கூப்பிட்றாங்க. எனக்கு ஒரு சம்பவம் சம்மந்தமாக பேசுகிறாங்க. எனக்கு அழுக வந்துருச்சு. நான் கண்ணீர் விட்டு அதிர்ச்சி, நான் இனிமேல் பேசலை, நான் இந்த விஷயம் பேசலை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ஃபோனை கட் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். எனக்கு நான் அழுதுகிட்டே இருக்கேன். நான் இது சத்தியமாக நடந்த உண்மை. இன்றைக்கி அந்த நாமக்கல் வட்டாரத்து இந்த கொங்கு பெல்ட்டில் வந்து எனக்கு நடந்த அவமானம், எனக்குன்ற வரை என் கூட இருந்தவங்களுக்கு அது ரொம்ப பெரிய அவமானமாக நான் பார்க்குறேன் என் லைஃப்பில். அது சம்மந்தமாக பேசும்போது இந்த விஷயம் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். அவர் வந்து ஒரு அப்பா சனத்தில் அவர் பார்ப்பேன். எங்கள் அப்பா மாதிரியே கேரக்டரு. அவர் வந்து என்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். அதுதான் எனக்கு மெயின் டாப்பிக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இறங்கும்போது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆக்சுவலாக 251 காமிக்குது. அவன் 250 கொடுங்கன்னு சொல்லி சொன்னான். நான் உடனே 250 கொடுத்துட்டேன். அவன் 251ன்னு சொல்லியிருந்தேன்னா நான் 270 ரூபா கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஏன் வந்து நான் இன்னொருத்தர் கூட பேசின விஷயம் சொல்கிறேன்னா, நான் பேசும்போது இதே முறை ஒரு சுப்பிரமணியன் இறந்துட்டார். நான் ஒரு காரில் வரும்போது, அப்போது நானும் என் மனைவியும் அந்த டெத்துக்கு வரணும், ஃப்ளைட்டை பிடிச்சி வரணும் போது ஒரு 3 வருஷம் முன்னாடி எனக்கு அழுகை வந்து அந்த விஷயம் வந்து சொல்லும்போது திடீர்னு வந்து அவனை நினச்சி அழுதுட்டேன். அப்போது அந்த டிரைவர் வந்து எனக்கு கையை பிடிச்சி தொடையை தட்டி, அண்ணா அழாதீங்கண்ணா. அது ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட் அது. அதே போல் இந்த டிரைவர் பண்ணணுன்னு ஆசைப்படல. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் யாரோ ஒரு அவன் லவ்வர் யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கான். ஒரு விஷயம் அந்த டைமில் நான் அந்த ஃபோனை வச்சுட்டு நான் பார்க்குறேன். அவனே தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோமான்ட்டு அவன் பாட்டு பேசிட்டு இருக்கான். இந்த காதில் ப்ளூடூத் போட்டுட்டு சலனமே இல்லாமல். எனக்கு என்னென்னா வந்து கார் ஓட்டும்போது ஃபோன் பேசக்கூடாது. நம்பர் 2, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்கான். ஆனால் ரொம்ப டஃபஸ்ட்டு கேரக்டராக இருக்கான் அந்த டிரைவர். அப்போ இவனுக்கு ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ரூபா வந்து நமக்கு வந்து 1 கோடி ரூபாய் நஷ்டத்தை உண்டு பண்ணும். நான் இப்போ 250 ரூபா மட்டும் கொடுத்தேன். ஏன்னா அவனுக்கு வர வேண்டிய பணத்தை கேட்டு வாங்க தெரில, இவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தானா அப்போ அது வந்து நம்முடைய ஸ்டூபிடிட்டி அப்படின்றதுனால பணத்தை வாங்கிட்டு வந்து நான் 250 ரூபா கொடுத்து வந்துட்டேன். நீங்களும் வந்து 1 ரூபாயில் வந்து கரெக்டாக தெளிவாக இருங்க. அது 1 கோடியை உங்களுக்கு கொடுக்கும், 100 கோடியை கொடுக்கும்ன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்ஃபேக்ட் வந்து நான் அந்த 1 ரூபா நான் சிக்கனப்படுத்தேன் பார்த்தீங்களா, உடனே எனக்கு வந்து ஃப்ரான்ஸில் வந்து எனக்கு என்னுடைய ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி எனக்கு அவங்க ஒரு 14 வருஷம் பழக்கம். சொக்கு சார் இது மாதிரி இதாக விஷயன்றாங்க. ஓகே, எனக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அது எனக்கான ஒரு இடம். அந்த இடம் வந்து என் கைவிட்டு போச்சு. ஏன்னா நான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க எனக்கு திரும்ப அதை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை நான் வந்து செய்தேன். நல்ல விஷயம் நடந்தது. நான் மேபி ஒரு 10ஆம் தேதி வாக்கில் திருநெல்வேலி போய்ட்டு அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்.
எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் பண விஷயத்தில் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உயரத்தை நீங்கள் தொடுவீர்கள். ஸோ இது ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ₹1 தானேன்னு நீங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க. அந்த ₹1 தான், சிறிய ஓட்டை தான் பெரிய படகை வீழ்த்தக்கூடியது. அந்த ₹1 தான் உங்களை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் தேன் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார். என்ன சார் அது பதில் போடலையான்னு நினைக்காதீங்க. ஓம் நமச்சிவாய் யாரோ ஒருத்தர். அதுக்கு பெரிய பதிலே இருக்குது. நான் கொஞ்சம் ஏன்னா நம்ம ப்ரியாரிட்டி வந்து இந்த வீடியோஸ் இல்லை, அது என்றைக்காவது கண்டென்ட்னா அந்த 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 சப்ஜெக்ட் அப்புறம் பேசிக்கிறேன். அப்புறம் வந்து அந்த பிராண்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த பிராண்ட் வந்து என்னோடய பிராண்ட் பேர் வந்து நான் டிசைட் பண்ணிக்க வந்து ஜோதி. ஏன் ஜோதி அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2-3 காரணங்கள் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து இது வந்து எப்படின்னா ஒரு 15-20 வருஷ கனவு எனக்கு இந்த பேரை டிரைவ் பண்ணுறதுக்கு. அது ஒரு ஃப்ளாஷ் வரணும். நான் எப்போவுமே வந்து எப்போவுமேன்றதை விட ஆஃப் லேட் ஒரு 1 இயராக வந்து கொஞ்சம் காலைல எழுந்துச்சுன்னா ஒரு பாட்டு கேட்பேன். அந்த பாட்டு வந்து ஒரு ஒரு திருவண்ணாமலையை சேர்ந்தவர், திருவண்ணாமலை கோயிலை பற்றி ஒருத்தர் வந்து திருமூலரோட பாட்டு ரொம்ப நல்லா பாடியிருப்பார். அப்போ அந்த அது இன்றைக்கி காலைல ஒரு 1 ஹவர் எழுந்துச்சி பேசாமல் உட்காந்து நைட்டு வந்து லேட்டு 2 மணி உட்காந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். நார்மலாக எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருந்தது. இந்த பேர் வந்து அமையலையே, நேற்று எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோமே நம்ம சகோதரிகள்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்துச்சி பேசாமல் இருந்தேன். சரி நம்ம பாட்டை போடுறேன். அதில் கரெக்டாக அதில் தம்ப்நெயிலுக்கு கீழே ஜோதி அப்படின்னு ஒரு அந்த வார்த்தையை பார்த்தேன். ஜோதின்றது எனக்கு என்னுடைய சொந்த பெரியப்பாவுடைய பொண்ணு, என்னுடைய 10 மாதம் சின்னவ. எனக்கு ரொம்ப பெட்டு, க்ளோஸ் டு மை ஹார்ட் அவன். ரெண்டாவது வந்து அந்த திருவண்ணாமலை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் உமாபதி சிவாச்சாரியார், சிதம்பரம், அப்புறம் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர், அந்த அதுக்கும் திருவண்ணாமலைக்கும் தொடர்பு உண்டுன்னு சொல்லிட்டு இது பார்த்துட்டு தான் இப்படி பரணும்னு சொல்லிட்டு அந்த தாயார் பேர் வந்து வித்யு ஜோதி நாயகி. அந்த அது ஒரு ஃப்ளாஷ். அந்த ஜோதின்னு ஒன்றுன்னா எனக்கு அந்த மேலக்கடம்பூர் தான் ஞாபகம் வந்தது. ஓகே. அப்புறம் அடுத்தது என் தங்க ஞாபகம் வந்தான். அப்புறம் ஜோதின்றது இந்த பொதுவாக திருவண்ணாமலை நெருப்பு. நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் காரம் சார்ந்தது. காரம் இல்லாமல் அதை பண்ண முடியாது. கொஞ்சம் காரம் அதிக காரமோடு இருக்கும். அப்போ காரம்னா ஸ்பைசி அப்படின்னும்போது அது நெருப்பு தான். அப்போது எங்கள் ஆளுங்க வந்து நேற்று வந்து என்ன பேர்லாம் வைக்கலன்னும்போது எங்கள் நண்பர் நல்ல மூளை ஜாஸ்தி இளையாங்குடி தமிழுக்கு அவர் என்ன அனுப்புனாங்கன்னா ரதீன் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தார். ரசனையோடு தின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோதி அப்படின்னு மாற்றிட்டேன். ஜோராக தின்னுங்கள் அப்படின்னு ஒரு விஷயம். நான் அதுக்கு பைலைன்லாம் பஞ்ச்லைன்லாம் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாகிட்டேன். உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர் உண்டு, என்கிட்ட வகுப்புக்கு வந்தவர், நல்ல அறிவாளி. அவருக்கு எனக்கு சில அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் அந்த பேர் என்ன நியூமராலஜியில் நல்ல நாலேஜபிள் பர்சன். அவர் பேர் வந்து விஜய் விமந்தன், திருவண்ணாமலை. இன்ஃபேக்ட் அவர்லாம் ஜொல்லோன்னு வச்சு வந்தார் வகுப்புக்கு. நான் ஸ்ரீ ஆண்டாள் வாசுன்ற இது கூட அவர் தான் வந்து அந்த பேர்லாம் வச்சு கொடுத்தது. ஆண்டாள் வாசுன்றது ஓகே, அது எப்படி நியூமராலஜி படி இருக்கணுன்றதில் அவர் தான் வச்சு கொடுத்தாரு. அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணேன். ஃபீஸ்லாம் வாங்கிக்கணும் விஜய், அந்த அமௌண்ட்லாம் கேட்டுட்டேன். ஏன்னா நான் நாளைக்கு ஒரு சின்ன அபிப்பிராய பேதம் வந்துடக்கூடாது பண விஷயத்தில்ன்ட்டு. அவரும் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பேரில் இருக்கணும் இது மாதிரி பண்ண போகிறேன்னொன்னே சரி நான் ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் என் குரூப்லேயும் மெசேஜ் ஈவினிங் தான் மெசேஜ் போட்டேன். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு என் குரூப்பில் ரொம்ப பிடிச்ச ஒரு சகோதரி பேர் வந்து கவிதா, இந்த திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க. அவங்க எக்ஸாக்டாக இதே ஒரு 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 எங்கள் குரூப்லேயே கொஞ்சம் பிஸ்னஸ் சென்ட்ரிக்கு, அந்த உடம்புல ஒவ்வொரு அணுலையும் வந்து ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் உள்ள அப்படின்னு பெண்மணிகள் இருந்தால் 2 பேர். ஒன்று திருவண்ணாமலை கவிதா, இன்னொன்று வந்து திருச்சி கவிதா. அவங்க ஏற்கனவே கேகேஆர்னு ஒரு உணவகம் வச்சுருக்காங்க. திருச்சியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி டுவோர்ட்ஸ் சென்னை ரோட்டில். இவர் ஒன்றும் 2 பேருமே எப்போவுமே வந்து இந்த காசிப் பண்ண கிடையாது, இந்த அடுத்தவங்க அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப கவிதா, இந்த திருவண்ணாமலை கவிதா கொஞ்சம் சோபர் கேரக்டர். மற்றபடி 2 பேருமே பிஸ்னஸ் மூளையில் வந்து பிஸ்னஸ் தான் ஓடிட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து நான் அந்த இப்போ ஒரு 5 பேரை வச்சு நாங்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி. அப்போது இந்த திருவண்ணாமலை கவிதா வந்து இதே கான்செப்டோடு இருந்திருக்காங்க. அவங்க அதுக்குள்ளே ஜோதின்னு அவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு வந்து தங்கம்னு சொல்லிட்டு திருப்பூரில் என்ன நேம் கொஞ்சம் க்ளூ கொடுத்தேன் நான். அப்போ ஃபஸ்ட்டு சொன்னது தங்கம் ஜோதின்னு சொல்லிட்டு, செகண்ட் சொன்னது கவிதா. அப்புறம் அவங்க லோகோவே போட்டு அனுப்பிச்சிட்டாங்க.
இப்போ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் காட் ஸ்டார்டடு. இதுக்கு வந்து இந்த ஜோதிக்கு வந்து இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், சொல்ல முடியாத என்ன ஒரு விஷயம் இருக்குது. இது ஒன்றும் உன்னுடைய பழைய காதல் யாராவது கேட்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு ட்ரேட் சீக்ரெட்னு வச்சுங்களேன். அவ்வளோதான். அது வந்து அந்த நான் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்கிறேன். இது வந்து காமன் மேனுக்கான ப்ராடக்ட் கிடையாது. இது எலைட் பீப்புளுக்கு, அப்பர் மிடில் கிளாஸ்க்கு, மிடில் கிளாஸ் அண்ட் அபோவ் தான். இது வந்து மாஸ் மார்க்கெட்டுக்குள்ள இல்லை, இது கிளாஸ் மார்க்கெட்டுக்கு. இந்த மார்க்கெட்டை நான் கில் பண்ணுன்ற வார்த்தை தப்பு. ஆக்சுவலாக அந்த மார்க்கெட்டை நான் லீட் பண்ணுன்றது தான் சரியான விஷயம். ஸோ நீங்கள் கொஞ்சம் காத்துருங்க. ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். அந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு 2 months ஒரு இந்த பேஸ் இருக்குது, அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இனிஷியல் பேஸ் எங்களுக்குள்ளே சில சர்க்குலேஷன் ஒர்க்லாம் இருக்குது. முடித்ததுக்கப்புறம் இதை ப்ராப்பராக மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவோம். அது வந்து எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல், மேபி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கலாம், யாராவது இன்ஸ்டாவில் எங்கள் நண்பர்கள் ஏதாவது வீடியோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணி போட்டால் உண்டு. மற்றபடி இது வந்து ஒரு குழுவாக நாங்கள் பண்ண போகிறோம். அந்த மொடாலிட்டிஸ்லாம் ஒரு 2 மாதம் கழிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நீங்களும் நிறைய நேம்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, உங்களுடைய அன்புக்கு நன்றி. ஏற்கனவே எனக்கு வந்து ஜோதி லேபரேட்டரி லிமிட்டட்னு ஒரு கம்பெனி உண்டு, இந்த ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அந்த நேம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஜோதி மெஸ்ஸு, ஜோதி ஃபுட்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம வந்து ப்ரொப்ரைட்டரி கம்பெனி ஒரே நேம் வந்து 100 பேர் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது ப்ரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் ஆக்கணும்னா அது கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய வெஞ்சருக்குள்ளே காலை வைக்கிற உங்களோட அன்பான வாழ்த்துக்களோடு. அண்டு ஒரு சின்ன விஷயம், நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர்கிட்ட ஃபோன் அவர் பேசுனாங்க அழுதான்னு சொல்லிட்டு. அவங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு மதியானம் சரியாக 1 மணிக்கு எனக்கு கூப்பிட்ருந்தாங்க. அப்போ தான் சாப்பிட உட்கார போகிறேன். நான் காலைல சாப்பாடு சாப்பிடல, அந்த ஷேக் சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 பேருக்குள்ள சாப்பிட்டா ஒரு ஆப்பிள் சாப்பிடணும். காலைல 11 மணிக்கு சாப்பிடணும். அது நான் 1 மணிக்கு சாப்பிட போகிறேன். அப்போ இது மாதிரி நான் ஜி இது மாதிரி வீடியோ எதுவும் போட்டிங்களா? ஆமாம் அப்படின்னு. அதை கொஞ்சம் டெலீட் பண்ணுங்கன்னு. நான் எதுவும் பேசவே இல்லை, ஏன்னா ஒருத்தவங்க வயசில் பெரியவங்க, நான் பதிக்கக்கூடிய மனிதர். நான் உடனே ஒரு வீடியோவை அனலைஸ் பண்ண சொல்லிட்டேன். பிச்சை எதாவது உணவு அந்த சம்மந்தமாக முந்தானத்து போட்ட வீடியோவை, நேற்று போட்ட வீடியோவில் ஒரு கண்டென்ட் இருந்தது, அந்த கண்டென்ட்டை வந்து கட் பண்ண சொல்லிட்டேன். இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கூப்பிடும்போது அந்த காரில் கூப்பிட்டாங்க வரும்போது, அப்போ நான் சொன்னேன், நம்ம சைடில் இது தப்பு ஜி, நம்ம வந்து பங்க்சுவலாக இல்லை, சங்கம்னா வந்து டைம் பவுண்டு ஒர்க் தான் பண்ண முடியும். 1 மணிலேருந்து 1 மணிக்கு நம்ம லஞ்ச் விடணும். ஆனால் 1 மணிக்கு மறுபடியும் ப்ரோக்ராம் எடுத்து 2 மணிக்கு விட்டிங்கன்னா உள்ளே இருக்கவங்க எல்லாம் ஆர்வம் இழந்து சோர்வாகி அவங்க எப்படா வந்து சோறுக்கு விடுவாங்கன்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது நம்ம சைடு தப்பு. அவங்க சொன்னாங்க, இந்த தப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் மன்னிப்பு நமக்குள்ளே என்ன மன்னிப்பு, நம்ம 2 பேரும் ஒரே இலக்குக்காக போய்ட்டுருக்கோம், மன்னிப்புன்ற வார்த்தை நமக்குள்ளே தேவையில்லை. பட் நடந்த விஷயங்களை நான் சொன்னேன். எல்லா விஷயங்களையும் விட்டுடலாம். அந்த காலேஜ் பேர், அந்த காலேஜில் மேபி அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கலாம், அதெல்லாம் விட்டுடலாம். தட்ஸ் ஓகே. அதை பற்றி நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு என்ன பெயின் அப்படின்னு சொன்னால், அந்த மேபி நான் போய் உணவு கேட்டேன், பசிக்குது அப்படின்னு நான் போய் கேட்கும்போது கொடுக்கல. என்று இரத்தல் இழிவானது, என்றல் அதனும் இழிவானது, என்று கொடுத்தல் உயர்வானது, என்றல் அதனும் உயர்வானது. ஈன்னு போயிட்டு கேட்கறது அசிங்கம், அப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது அதை விட அசிங்கம். என்று கொடுத்தல் உயர்வானது, இந்த வச்சுக்கோன்னு கொடுப்பது உயர்வானது. அந்த டைமில் நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறது அதை விட உயர்வானது. இதை நான் படித்த எனக்கு அறிவில் பசி நான் வந்து பசி தாங்க மாட்டேன். என் கூட இருக்கவங்களும் காலையில் சாப்பிடல நிறைய பேர். அப்போது வாய் விட்டு நான் ஃபோன் பேசினேன், ஒரு ஃபோன் நேராகவும் போய் பேசணும், ஜி 1 மணிக்கு சாப்பாடு போடணும், ஸ்டேஜுக்கு போய் பேசிட்டேன். அப்புறம் என் நண்பர் ரகுன்னு ஒருத்தர் அனுப்பிச்சும் நான் சொல்லிட்டேன். சண்முகராஜன் ஒருத்தர் இருந்தார், அந்த கோயம்புத்தூரை சேர்ந்தார், அவர்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து என்னுடைய நான் இவ்வளோ கீழ்த்தரமாக போய் பசின்னு சொல்லி கேட்டபோது அவங்க ஒரு மணி நேரம் 40 நிமிஷமாக போராடுறேன். இன்ஃபேக்ட் சேலத்துலேருந்து ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்துகிறவர் வந்து என்கிட்ட பேசுகிறார். எனக்கு அவர் தெரியாது, ஆனால் எனக்கு மெமரி உண்டு இல்லை சார், நீங்கள் தானே அந்த கேஆர் விஜாக்கு கமெண்ட் போட்டது அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா நான் பேசுனது தப்பான வாசகம். அப்போயே நான் மன்னிப்பு கேட்டேன். 2வது அவர் கூட கோமதின்னு ஒரு பெண்ணை ஏதோ ஃபோட்டோ எடுக்க வராங்க, நான் இந்த டென்ஷன் பசியில் இருக்கேன் நான். அப்போ வந்து அம்மா பேசு வராங்க, அங்கேயே வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களாம் வெளில போகிறவங்க வாங்க சாப்பிடுவாங்களான்னு கூப்பிட்டு வந்தேன். சம்பவம் அவங்க கொடுக்கல, அது அவங்க காலேஜ் பாலிசி, அது எனக்கு அது எந்த வருத்தமும் இல்லை. நான் திரும்பி பார்க்கும்போது என் மேலே தான் தப்பு இருக்குது. நான் போய் பசின்னா எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கணும், தண்ணி குடிச்சிட்டு எங்கேயாவது வயிற்று துணி கட்டு படுத்துக்கணும். இது மாதிரி பொதுவான இடத்துல இலவசமாக சோறு போடுறாங்க, இலவசமாக இடம் கொடுக்குற இடத்துல நான் போய் நின்னது வந்து என்னோடய தப்பு. அதுக்கு எனக்கு தண்டனையாகி இனிமேல் வந்து இது போல் இலவசமாக சாப்பாடு போடுற இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு மனிதன் வந்து எனக்கும் ஃபேமிலி இருக்குது, எனக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன், இதை நான் கட் பண்ண விரும்பல. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா,
அந்த சாப்பாடை அவங்க போடலைன்னா கூட எனக்கு வருத்தம் இல்லை. சாப்பிட தன்மானம் இருக்கு இல்லையா, அந்த சுயமரியாதைன்னு இருக்கு இல்லையா, அந்த மரியாதை தன்மானம் காரணமாக வெளியில் சாப்பிட போகிறோம். அப்போது வாட்ச்மேன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக நீங்கள் சாப்பிட போகக்கூடாது, இங்கே தான் சாப்பிட்ணும், காரை மறித்து நிற்கிறார். நான் காரை விட்டு இறங்கிட்டேன். அது நீ கேட்க முடியாதுப்பா, நீ உள்ளே வர்றதை தடுக்கலாம், வெளில போகிறத தடுக்கலாம், அதுதான் உன்னோட வேலை. இங்கே சாப்பிட்டு போன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு அவர் யார்கிட்டயும் பேசுகிறார். அப்போ அந்த இடத்துலையும் வந்து நமக்கு அவமரியாதை. ஒன்று அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும், ஒரு வாட்ச்மேனை நின்று கன்வின்ஸ் பண்ணி அவர் மிரட்டி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம திறந்தாந்து போயில. இன்றைக்கி மேபி அவங்க 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி கல்லூரிகள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், வருமானம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் எங்களுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல. சரி, எனக்கு பாரம்பரியம் எங்கள் அப்பாவோட தாத்தா வந்து மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளை 11 லட்ச ரூபா 1911 4 லட்ச ரூபா செலவு பண்ணவங்க இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக. ஆஷை சுட்டு கொண்டதில் வந்து முதல் அக்யூஸை திருவூரில் சீட்டு போடும்போது எங்கள் தாத்தா பேர் இருந்தோன்னா அவர் தான் சுட்டு அந்த கலெக்டர் ஆஷை சுட்டுட்டு அவர் தற்கொலை தனக்கு தன்னை சுட்டுட்டு செத்து போயிருக்கணும். அதை வந்து நம்முடைய வாஞ்சி ஸ்டேஷனில் மணியாச்சி ஸ்டேஷனில் வாஞ்சிநாதன் பேர் வந்ததுனால அவர் அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறாரு. அவருக்கு அந்த பேர் புகழ். என் தாத்தா பேர் மேபி இந்த கேஸை படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு பாரம்பரியமான குடும்பம். அவரோட சொந்த தம்பி டிஎஸ் சொக்கலிங்கம் பிள்ளை ஏஎன் சிவராமனுக்கு முன்னாடி தினமணியோட ஃபஸ்ட் எடிட்டர் கோயங்கா கிட்ட ஒர்க் பண்ணுறாங்கன்னா எங்கள் அப்பாவோட சொந்த தாத்தாவோட தம்பி. அப்போ என்ன லெவலில் எங்கள் குடும்பம் வந்திருக்கணும். அவர் 1937 தென்காசி எம்எல்ஏ, அவரோட மைத்துனர் பாப்பாங்குடி சொக்கலிங்கம் பிள்ளை அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ, அவரோட மைத்துனர் திருநெல்வேலி எம்பி. ஒரு பெரிய ஃபேமிலி. நாங்கள் எங்களோட சொத்தை வந்து நாங்கள் வந்து லேண்ட் வாங்கி பிளாட்டு போட்டு கல்லூரி கட்டி நாங்கள் பணம்லாம் சம்பாதிக்கல. நாங்கள் சொசைட்டிக்காக கொடுத்தோம், நாட்டுக்காக கொடுத்தோம். அப்போது எனக்கு அந்த ரோஷம்லாம் இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பணமே இல்லாதவனுக்கும் அந்த ரோஷம் இருக்கும் இல்லையா, தன்மானம் இருக்கும் இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பாதிப்பு கொடுத்த ஒரு விஷயம். அதை நான் என்னுடைய குரு மாதிரி நினைக்கக்கூடிய ஜிகிட்ட சொல்கிறேன். அவர் சரி இது தப்பு நடந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் 2-3 பேர் எனக்கு வந்து அரசு வந்து கூப்பிட்டு இது ஏன் தப்பு தான், நான் தான் ப்ரோக்ராமை சரியாக நடத்தலை அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. இது விஷயம் அதான் இல்லை. இப்போ இவங்களை பற்றி சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணல. விஷயம் இதுக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எனக்கு ஏதோ இப்போ நானும் வந்து ஒரு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன், ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. இன்றைக்கி ஜாதி ஆங்கிலேயர் பிரித்த அந்த கம்யூனிட்டி அமைப்பில் எங்களுக்கும் நிலபுலன்கள் விவசாய குடிகள் தான் நாங்கள் எல்லாருமே. தமிழ்நாட்டிலே 3 போகம் விளையக்கூடிய ஊர் திருநெல்வேலி மாவட்டம் தான். வேறு யாருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கள் ஏரியா தான். அது அங்கே வந்து பெரிய நிலச்சுவாந்தர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி மனநிலை இருப்பதால் தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 அரசியல்வாதிகள் பழக்கம் உண்டு, நிறைய நண்பர்கள் உண்டு, நிறைய அன்பு சகோதரிகள் உண்டு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்து சேலம் டு திண்டுக்கல் இந்த கொங்கு பெல்ட்டில் வந்து சாதிகளுக்கு அப்பாற்பட்டு எனக்கு பெரிய நட்பு வட்டாரம் உண்டு. இன்றைக்கி வந்து ஒரு என் பொண்ணுக்கு திருமணம், நவம்பர் மாதம் திருமணம் வைத்துப்போம். நவம்பர் 2026 திருமணம்னு. அந்த திருமணத்துக்கு நான் ஆக்சுவலாக என்னோடய பொண்ணு திருமணத்தை வந்து நான் சிம்பிளாக தான் பண்ண ஆசைப்பட்றேன். இன்ஃபேக்ட் எல்லா ஜோசியரும் நீ வந்து முருகர் கோயில் இல்லை சிவன் கோயிலில் வச்சுட்டு ரிசப்ஷனை கிராண்டாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து மேபி ரொம்ப சுருக்கமாக 30 பேர் 40 பேர் வச்சு பண்ணணுன்றது முடிவு பண்ணிட்டேன். ஒரு கால் என் பொண்ணு ரிசப்ஷனையோ கல்யாணத்தையோ நான் பெருசாக பண்ணேன்னா கொங்கு மண்டலத்தில் மட்டும் 2 லட்சம் பேரை நான் கூப்பிட வேண்டியிருக்கும். யூ மார்க் மை வேர்ட்ஸ், அதை அண்டர்லைன் பண்ணிங்க. அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமான ஒரு கனெக்ட் உண்டு. நான் இப்போ எல்லாருக்கூடையும் கனெக்டடாக இல்லை, ஆனால் நான் ஃபோன் அடித்தா அப்படியே பதறி போய் பேசக்கூடியவங்க இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் கொங்கு மண்டலத்தில் உண்டு. ஆத்மார்த்தமான ஒரு லவ்வபிள் பீப்புள். எனக்கு அந்த மக்கள் வந்து பிடிக்கும். இதில் வந்து நான் திரும்ப யாரும் கமெண்ட் போடாதீங்க ஜாதி ரீதியாக பேசுகிறேன். கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாய மக்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அந்த மரியாதை வந்து அவங்க எனக்கு ஃபீஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு அந்த வேலையை பண்ண அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிலே இப்போ எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, அவர் கூட நான் தூக்கிலாம் பேச மாட்டேன். அவர் வந்து நம்ம சுதந்திர போராட்ட தியாகி வீரர்லாம் சொன்னால் கூட அதில் சுயநலம் இருந்தது. இது போல் எல்லாருக்குமே ஒரு சுயநலம் இருந்திருக்கும். ஒரு பொதுநலத்தில் சுயநலம், ஒரு சின்ன சுயநலமாக இருந்திருக்கும். ஆனால் பொதுநலத்தில் ஒரு இன்ச்சு கூட கடுகளவு கூட சுயநலம் இல்லாத ஒரு மனிதர் வந்து கொங்கு நாட்டை சேர்ந்தவர். எனக்கு வந்து அந்த சரித்திரத்தை படித்த பிறகு அந்த மக்கள் மேலே வந்து எல்லாருமே நான் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அந்த ஆண்கள் பெண்கள் யார் பேசுகிறாங்க என்கிட்ட எல்லாருமே ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடாக இருப்பாங்க. ஒரு என்கிட்ட யாராவது என்கிட்ட என்ன சொல்கிறது வேற்று ஆளாக பார்க்க மாட்டாங்க. அதாவது அந்த கொங்கு மக்கள் பொதுவாக நீங்கள் கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா பொதுவாக வந்து
இந்த வாசலில் நின்றுக்கிட்டு இப்படி வணக்கம் வாங்க வணக்கம் வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டு உள்ளே போகணும், மாப்பிள்ளையை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், சாப்பிட்ணும், போயிடணும். ஆனால் நான் போனால் என்னை கட்டி பிடித்து வரவேற்பார்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக சரி. எனக்கு எந்த அளவுக்கு அவங்க க்ளோஸ்னஸ் இருக்குன்றதை பொறுத்து. அவங்க என்னை ஒரு ஆணாக பார்க்க மாட்டாங்க. பெண்ணை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த சகோதரனாக பார்க்கக்கூடிய ஒரு உறவுகள். அதே மாதிரி பெண்களும் அதே போல் தான் சொந்த சகோதரனாக. அப்போ ஏன் இந்த ஒரு நட்பு, இந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரே ஒரு காரணம் காளிங்கராயன் தான். நீங்கள் வந்து காளிங்கராயனை பற்றி நான் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கேன். நான் அதை பேசிவிட்டு நான் என்ன பேச வரேன்றதை நான் முடிக்கிறேன். பவானி குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ள தடுப்பணையிலிருந்து பிரியும் காளிங்கராயன் பாசன வாய்க்கால் ஒரு பாசன வாய்க்கால் வழியாக வந்து தண்ணி போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவானியிலேருந்து நொய்யல் வரைக்கும் இந்த வாய்க்கால் போகுது. இது வந்து ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அது வளைஞ்சி போகிறது. அதுக்கு காரணம் இருக்குது, டெக்னிக்கல் ரீசன். அது ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து 532 அடி, சாரி ஆமாம் 532 அடி, எண்ட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா 412 அடி. அப்போ நீங்கள் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அது உடனே போய் கலந்துடும், தண்ணிக்கு வேஸ்ட்டாக போயிடும். அப்போ வளைஞ்சி போகிறதுனால கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் அதோட ஸ்ட்ரெச்சு. அதில் வந்து அந்த கொங்கு மண்ணை செழிக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து டெக்னிக்கலாக வந்து பண்ணது வந்து காளிங்கராயன் அவர்கள் தான். அவர் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் 786 மதகுகள் இருக்கும். 15,743 ஏக்கர் வந்து அதனால் வந்து ரிஜிஸ்டர்டு பாசன ஏரியாக்கள், ஏக்கர்ஸ். அதில் இது இல்லாமல் அன்ரிஜிஸ்டர்டு ஒரு 3000-5000 ஏக்கர்ஸ் இருக்கும். இது வந்து அவர் ஜீனியஸ். அவர் தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி வந்து அப்படின்னு சொல்லும்போது ஈரோடு அருகே உள்ள வெள்ளோடு அருகில் உள்ள கனகபுரம் ஊரில் தான் அவர் பிறந்தவர். இனிஷியலாக வந்து அது சோழ மன்னர் கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர் கண்ட்ரோல். பாண்டிய மன்னர் வந்து இவரோட ஏஜில் வரும்போது நல்ல போர் வீரர், நல்ல அறிவாளியாக இருக்கார். அவர் வந்து ஒரு அடுத்த கட்டம் அவர் அந்த மன்னர் அவர் கொண்டு போகிறார். அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த காளிங்கராயன் விஷயத்தில் அவருடைய தங்கை வந்து இவங்க எங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா தஞ்சாவூருக்கு. அப்படி தஞ்சாவூரில் கொடுத்தபோது 2 வகையான, இது வந்து ஒரு கதை. இது வந்து ஒரு எப்படி வந்து நம்ம ராமாயணம் கதைன்னு சொல்கிறோமோ அதே போல், புராணம் சொல்கிறோமோ அதே போல் காளிங்கராயனுடைய கதை. அவரோட தங்கை தஞ்சாவூருக்கு இவர் போய் பார்க்க போன போது, இங்கே நல்லா சாப்பிட்டுக்கணும், அங்கே ஒன்றும் கிடைக்காதுன்னு யாரோ சொன்னது போலவும், ஏன் இப்படி சாப்பிட்றான் சோறு இல்லாமல், அந்த ஊர் பஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு அந்த ஊரை மட்டம் தட்டி பேசுனது போலவும் ஒரு செய்தி, ஒரு கதை. அப்போ அந்த கதைப்படி வந்து இவர் சாப்பிட்டுட்டு வரும்போது, ரொம்ப சங்கடப்பட்டு வரும்போது, தன்னோட ஊரை செழிப்பாக்கணும்னு சொல்லிட்டு ஊரை வந்து வளமை மிக்க பூமி ஆக்கிறதுக்காக இந்த காளிங்கராயன் காவா வெட்டி, அப்போ வந்து இவன் சொந்த நிலத்துக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி ஒரு பழிச்சொல் வரும்போது, தானும் தன்னுடைய குடிபாடுகளும் யாருமே இந்த வாய்க்காலை உபயோகிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு சத்தியம் பண்ணிவிட்டு அவன் வந்து ஊத்துக்குழி பொள்ளாச்சி பக்கம் போயிட்டார். அவர் கடைசி வரைக்கும் அவங்க யூஸ் பண்ண, இன்றைக்கும் அந்த மாதிரி யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் விளங்காமல் போயிடுதுன்றது வந்து இன்றைக்கும் அவங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை. தப்பி தவறி அவங்க கல்யாணம் பொண்ணுங்கன்னு மாற்றிக்கிட்டு பேரன் பேத்திகள் ஏதாவது கொடுத்து அவங்க இந்த கால்வாயை ஒரு கால்வாயில் இருக்க தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பம் சரியாக இல்லை அப்படின்றதான் உண்மை. அவங்க சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். அப்போ இந்த காளிங்கராயன் விஷயத்தில் நான் வந்து ஏன் பிரமிச்சு போய் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, அது போல் ஒரு ஆள் வந்து என் சொந்தக்காரன்னு இவங்கெல்லாம் சொல்லலாம். இந்த கொங்கு மக்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு முன்னோர் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து இப்படி இருந்தான், சொந்த நிலத்தை வந்து சொந்த நிலத்துக்கு கூட தண்ணி எடுக்காமல் ஊரே காலி பண்ணிட்டு போனான், ஈரோட்டிலேருந்து பொள்ளாச்சி போய் செட்டில் ஆனவன் அப்படின்னு. அது போல் ஒரு ஆள் சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஜாதியிலுமே ஆள் கிடையாது. இதுதான் சரித்திர உண்மை. இன்ஃபேக்ட் அதனால தான் இவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஒரு டிஎஸ்பியால் ஒரு 1 இயர்க்குள்ளே. அப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து இந்த கொங்கு கட்சியோடைய எம்பி வந்து ரொம்ப சத்தம் போட்டு, இவன் யார் இதெல்லாம் பண்ணுறது அப்படிலாம் ரொம்ப சத்தம் போட்டிருக்காரு. அவர் என்கிட்ட பேசிக்கலாமா, எனக்கு தான் அவர் தெரியுமே, இவர்னு பெரிய அதெல்லாம் ரொம்ப தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கார் மாதேஸ்வரன் அவர்கள். எனக்கு அவர் நல்லா தெரியும். எனக்கு என்னென்னா வந்து அது என் மாமன் முன்னோ அண்ணன் முன்னோ இல்லை, என் தங்கச்சி இல்லை, அக்கா இல்லை, ஏதோ ஒரு அன்பு லவ், ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு பழக்கம், ஒரு அன்பு சகோதரின்ற சொல்கிற அளவுக்கு ஒரு பழக்கம். இந்த பழக்கம் வந்து உள்ள எனக்கு
எனக்கே இவ்வளோ கோவம் வருது. டிஎஸ்பி மட்டம் தட்டிருக்காரு, அவமானப்படுத்திருக்காரு, அசிங்கப்படுத்திருக்காரு, கேவலமான கேள்விகளை கேட்டிருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னும்போது இதை நான் ஏன் இவர்கிட்ட சொல்லணும்? இவங்க கட்சி நடத்துறதே அந்த அந்த மக்கள், அந்த ஜாதி மக்களுக்கு தானே. அப்போ இவங்களுக்கு இது தெரிய வேணாமா நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அரசியல் இயக்கம் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்டேன். அதை அவங்க புரிஞ்சிக்கல. அதை புரிஞ்சிக்காமல் என் மேலே கோவப்பட்டாங்க. தட் இஸ் ஓகே, அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நான் கொங்கு மக்களுக்காக கட்சி நடத்தலை, இயக்கம் நடத்தலை. ஆனால் கொங்கு மக்களுக்கு ஒரு பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்ல முடியாது, உச்சக்கட்ட பாதிப்பு. ஆனால் நான் ஒரு தனி மனிதனாக இது வந்து எனக்கும் திருமதி வானதி சீனிவாசன் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இல்லைனா ஒரு 500 குடும்பம் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கும். நான் பண்ண பெரிய சரித்திர சாதனையாக நான் அதை சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு முறை திருமாவளவன் அவர்கள் வந்து திருமதி சசிகலா நடராஜன் சொன்னதன் பேரில் அவரை போய் பார்க்குறோம். நானும் வந்து மறைந்து போன திருமதி ரஜினி ரவீந்திரன் அவர்களும் என் கூட வந்து முன்னாள் எம்எல்ஏ வேலூரை சேர்ந்த ஞானசேகரனும் தற்போது திருவண்ணாமலை எம்எல்ஏ கலசப்பாக்கம் எம்எல்ஏ இருக்கக்கூடிய திரு அக்ரிகிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களும் வராங்க. நாங்கள் 4 பேரும் போகிறோம். திருமாவளவன் சார் வந்து என் மேலே கை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார். உடனே எல்லாம் கொதிச்சு போய் எப்படி எங்கள் ஜாதி மக்களை வந்து அசிங்கமாக பேசி திருமாவளவன் உங்கள் மேலே தோளில் கை போடலாம், நன்றி இருக்கா, அது மயிர் இருக்கா, அது இருக்காலாம் கேள்வி கேட்டாங்க. அசிங்கமாக திட்டாங்க ஃபேஸ்புக்கில். நான் உடனே அடுத்த நாள் வந்து அவங்க கட்சி தலைவர் ஈஸ்வரன் அவர்களை போய் பார்த்தேன். ஞானசேகரனும் நானும் தான் போய் பார்த்தோம். ஒரு அண்ணாலே எங்கேயோ வீட்டில் இருந்தார். ஜனலாம் பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அதை போட்டேன். எனக்கு அதோட முடிஞ்சுது. ஆனால் எனக்கு என்ன வருத்தம், நானாவது அவர் வந்து என்னை பிடிச்சது அந்த ரவிக்குமார் எம்பி இப்போ இருக்கார் இல்லையா, அவரும் வந்து அந்த டிஸ்கஷன் இருந்தாங்க. நான் தான் முதல் முறையாக அவரை சசிகலா நடராஜன் அவர்களை வந்து பொதுச்செயலாளர்னோடனே முதல் அரசியல் தலைவர் வந்து சசிகலா நடராஜன் அவர்களை பார்த்தது வந்து திருமாவளவன் தான். அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது நான் தான். இது சசிகலா நடராஜன் அவருக்கே தெரியாது. அப்போது என் மேலே உள்ள ஒரு மரியாதையின் பேரில் நான் யார் என்னெல்லாம் கேட்குறாரு. அவர் பிடிச்சி போய் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்பேன். நான் கேட்கல, ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி அந்த ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் இருக்குது. என் மேலே 1000 கருத்து வேறுபாடுகள் மக்களுக்கும் எனக்கும் திருமாவளவர்கள் மேலே இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய ஒரு அமைப்போட தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவர். அவர் அந்த சாதிய ரீதியாக அந்த மக்களை பேசுகிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரை நான் நினச்சிருந்தேன்னா அதை வந்து என்னுடைய நண்பர் இப்போவும் இருக்கார், ரொம்ப பவர்ஃபுல்லான பொறுப்பில், பயங்கர பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கார். அவருக்கு இவர் அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். நான் நினச்ச மறுபடியும் போய் அந்த லிங்க் பண்ணி ஏதாவது அவர் கூட திரு பாலாஜி அவர்கள் எம்எல்ஏ ஆன மாதிரி நானும் வாங்கலாம். எனக்கு அதுக்கு அவசியம் இல்லை. என்றைக்கு இது மாதிரி சொன்னாங்களோ அதோட நான் வந்து அந்த அந்த பொலிட்டிக்கல் லைனை நான் கட் பண்ணிட்டேன். அப்போ இவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, அரசியல் ரீதியாக கூட்டணி வைத்தாங்க. அது சரியா? இது நான் வந்து கேட்க முடியுமா? இது போய்ட்டு அரசியல் காரணங்கள் வச்சுட்டு போனாங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஒரே நிலைப்பாட்டில் தான் நம்ம இருக்கணும். அப்போ இது மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்கிற இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திருமாவளவன் வந்து சிஎம் ஆகணும். இப்போது இந்த விஜய் அவர்கள் ஆகிறதுக்கு டிலே ஆன போது நான் இப்போ சொன்னப்போ கூட நிறைய பேர் திட்டாங்க, இவர் பெரிய மயிறு பக்கத்துலேருந்து விளக்கு பிடிச்சி பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் ஒரு மாதம் கழித்து எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய இன்றைக்கும் இருக்கக்கூடிய சேலம் புறநகர் மாவட்ட செயலர் அதிமுக மாவட்ட திரு இளங்கோவன் அவர்கள் எனக்கு கூப்பிட்றாங்க. அவர் முசிறியில் வந்து பெரிய அக்ரிகல்ச்சர் காலேஜ் வச்சுருக்காரு. எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்போ நான் சொன்னேன், எனக்கு கேட்டேன் பொலிட்டிக்கலாக அப்பப்போ யாராவது பொலிட்டிஷியன் கேட்பான். நான் சொன்னேன், நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு நீங்கள் சிஎம்கிட்ட சொல்லிவிடுங்க, இதுதான் பெஸ்ட்டு சேனல். நிறைய பேர் சொல்கிறாங்க முட்டாள்தனமாக வந்து விஜய் ஆட்சி அமைக்க விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நான் அது எப்படி என் குல பெண்களை வந்து மட்டம் தட்டியிருக்காரு, நான் அவரை சிஎம் ஆக்கிட்டு நான் போய் ஊரில் போய் தலை நீட்ட காட்ட முடியுமா? அதுக்கு நான் தற்கொலை பண்ணி செத்து போய்டுவேன்னு சொன்ன ஒரு லீடரும் அந்த ஊரில் இருக்கார். கலைஞரா எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பிடிக்காது. அவரை அதாவது 100 காரணங்கள் இருக்குது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் தனக்கு பணம் வரலாம், தனக்கு அதிகாரம் வந்துடும், இந்த விஜய் போன்ற ஆட்கள்லாம் வந்து பதில் பேசணும்னு அவசியம், அவர்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு இவர் ஆளாயிட்டாலும் ஒரே ஸ்டாண்ட் எடுத்தார். கலைஞராயனுக்கு அப்புறம் நான் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் இன்றைக்கி பார்க்குறேன். அப்போது இந்த லார்ஜர் வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, எனக்கு அந்த மக்களோட பெரிய தொடர்பு உண்டு. அந்த மக்கள், அதாவது எல்லா இடத்துலையுமே எனக்கு க்ளோஸ்லி கனெக்டடான அந்த மக்களுக்கும் சேர்ந்து அந்த இடத்துல அவமானம் ஏற்பட்ட போது நான் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். நான் நேற்று 2 மணிக்கு தான் வந்தேன். அது வந்து தூக்கம்னு சொல்கிறது. இப்போ கையில் இருக்க இந்த ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் காமிக்குது தூக்கம். நான் பொண்ணு படத்துக்கு ஏதோ 3:45 மணிக்கு தூங்கியிருக்கேன், 5:30 மணிக்கு எழுந்திருக்கேன். மறுபடியும் அது ஒரு டைம் அது வந்து நேப்புன்னு காமிக்கும், ஸ்லீப்புன்னு காமிக்காது.
1 டிகிரி கம்மியானதான் அந்த ஸ்லீப்புன்றது வரும் அதில். அப்போ இதில் வந்து அந்த உண்மை இருக்குது, நான் போய் சொல்ல முடியாது. தூக்கம் இல்லை, முந்தானத்து சுத்தமாக தூக்கம் கிடையாது. அப்போது அந்த பெயின் என்னென்னா எனக்கு பாதிப்பு. என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளின்றது குமரகுருதாச பாம்பன் சுவாமிகள் அவர்கள் சொன்னது. பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். அதே போல் தான் எனக்கு அசிங்கம்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை நம்பி வந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவன் இருக்கிறவன் இல்லாதவன் எவ்வளோ பெரிய அவமானம். அதுதான் எனக்கு பெயின்னா டு த கோர் பெயின். இந்த இடத்துல நான் இது சார்ந்த ஒரே விஷயந்தான் நான் சொல்லி இந்த விஷயத்தை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியாத ஊர் கிடையாது, தெரியாத மக்கள் கிடையாது. அந்த கல்லூரி நடத்துகிறவங்களுக்கு ஈக்குவலாக பணம் உள்ளவங்களாம் அன்றைக்கி வந்தாங்க. அதை விட பணம் அதிகம் உள்ளவங்களும் வந்தாங்க, ஒன்றுமே இல்லாதவங்களும் வந்தாங்க, அவங்க சமுதாயம் பிற சமுதாய மக்களும் வந்தாங்க. பட்டு பாயிண்ட் என்னென்னா அந்த அன்னதானம் என்பது வந்து எப்படி இருக்கணுன்றதுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து உணவு தானம் செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும். பசியால் வாடுபவரின் துயரம் உடனடியாக நீங்கும். மனநிறைவு மற்றும் உள்ளார்ந்த மகிழ்ச்சி கிடைக்கும். பிறர் மீது கருணை இரக்கம் அதிகரிக்கும். சமூக ஒற்றுமை வலுப்படும். உணவு வீணாகாமல் தேவையுள்ளவர்களுக்கு பயன்படும். இன்ஃபேக்ட் நான் வந்து சாப்பாடை வெளில போகும்போது கூட நான் மறுபடியும் திரும்ப வரலாமான்னு யோசித்தேன். கொஞ்சம் வந்தேன் நான். ஏன்னா நமக்காக சமைச்ச சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுமென்ட்டு. அப்போது அங்கே என் நண்பர் சரவணன், பெரியமல்லி சரவணன் சொன்னபோது, இல்லை நம்ம வந்து வேஸ்டான கூட பரவாயில்ல, இதில் தன்மானம் தான் முக்கியம்னு வெளில போனதுக்கு ஒரு காரணம். அதே போல் இந்து மரபில் வந்து அன்னதானம் மிக உயர்ந்த விஷயமாக தானமாக சொல்லப்படுகின்றது. தானம் செய்வதற்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும். நன்றி உணர்வும் பணிவும் அது வளர்க்கும். குழந்தைகள் மற்றும் முதியோரின் ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்க உதவும். குடும்பத்தில் பகிர்ந்து கொடுக்கும் பண்பை வளர்க்கும். சமூகத்தில் நல்ல பெயர் மற்றும் நம்பிக்கை உருவாக்கும். பலரின் வாழ்க்கையில் ஒரு நாள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். இது இன்ஃபேக்ட் வந்து திருக்குறளில் வந்து அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தோர்வன் பெற்றான் பொருள்வை புழி அப்படின்னு சொல்லி குறள் 226. பொருள் என்னென்னா, பசியால் வாடுபவரின் பசியை தீர்ப்பதே செல்வத்தை சேமித்து வைப்பதற்கான சிறந்த வழி. ஆன்மீக மரபில் பார்த்திங்கன்னா அன்னதானம் எல்லா தானங்களும் சிறந்தது என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது. அதே நேரத்தில் நடைமுறை ரீதியாகவும் உணவு தானம் பசியை குறைத்து உடல்நலம், கல்வி, குடும்பம் ஆகியவற்றுக்கு நேரடி ஆதரவாகவும் அமைகின்றது. இப்போ இதுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு சம்பவம்னு பார்த்தீங்கன்னா 2 கதைகள்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானத்துக்கு கர்ணன் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிட்டான். அவன் அன்னதானம் சரியாக பண்ணல. அவன் வந்து போரில் இறந்த பிறகு மேலே போகும்போது அவனுக்கு அங்கே இருக்கிற இடத்துல எல்லா பொருளும் இருக்குது, அதனால் உணவு இல்லை. ஏன்னு கேட்கும்போது, நீ அன்னதானமே சரியாக பண்ணல அப்படின்னோம்னா அவன் ஒரு வரம் வாங்கிட்டு மறுபடியும் வந்து அன்னதானம் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலோகம் சென்றதாக பூலோகத்திலேருந்து மேலே போனதாக ஒரு கதை உண்டு. இது வந்து ஒரு சாதாரண கதை. ஆனால் வந்து இதை விட சிறந்த ஒரு கதை அப்படின்னா, இது வந்து ஒரு மரபு கதை, பிரபலமான கதை, நாட்டுப்புற கதை. ரந்தி தேவன் ஒரு மன்னன், ஒரு அரசர் 48 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கார். தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. 49வது நாள் அவருக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் ஒருத்தர் வரார், சாப்பாடு வேணுன்ட்டு சாப்பாடை கொடுத்துறார். அந்த நேரத்தில் எனக்கு தண்ணி வேணும்னு ஒருத்தர் வரார், தண்ணியை கொடுத்துறார். அப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு வந்து பயங்கர பசியில் இருப்ப, பயங்கர தாக்கத்தில் இருப்ப, ஆனால் அதையும் கொடுத்துட்டிய சரியா அப்படின்னும்போது, எனக்கு அவர் சொன்ன கருத்து தான் உலக புகழ்பெற்ற கருத்து. அன்னதானம் போடுறவங்க எல்லாருமே நினைவில் வச்சுக்க வேண்டிய கருத்து. எனக்கு இறைவனிடமிருந்து எதுவும் வேண்டாம், உயிர்களின் துன்பம் நீங்கினால் அதுவே போதும். இந்த கருணையால் அவர் உயர்ந்த ஆன்மீகங்களை அடைந்தார்ன்றது அந்த கதையை சொல்லி, அதோட அது பாகவத புராணத்தில் வந்து இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. அப்போ அன்னதானத்தின் வந்து பலன், உண்மையான பலன் பார்த்திங்கன்னா பசியை தீர்ப்பது, 2வது வந்து அன்புடன் வழங்குவது, 3வது அவமானப்படுத்தாமல் வழங்குவது, 4வது உணவு கொடுக்கும்போது இனிமையாக பேசுவது. அதனால தான் தமிழில் வந்து ஒரு பழமொழி உண்டு, அன்னம் கொடு ஆனால் அவமானம் கொடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. அன்னதானம் என்பது வயிற்றை மட்டுமல்ல மனதையும் நிறைக்க வேண்டிய தானம் என்பது தர்மத்தின் ஆழமான போதனை. நான் இது ஏன் இந்த கொங்கு மண்டலம்லாம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா, இந்த எடப்பாடி, இந்த காளிங்கராய் எல்லாம் சொல்கிறேன்னா, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களே இந்த தவறு பண்ணாங்கன்றதான் வேதனை. அது ஒரு போதிக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல இது நடந்தது. இது வந்து யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. எங்கள் ஆட்கள் நாளைக்கு வந்து இதை டெலீட் பண்ணால் நான் டெலீட் பண்ண மாட்டேன். இது வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, நாம் இந்த தவறை பண்ணக்கூடாது. எனக்கு வந்து நேர்ந்த அவமானம் எனக்கு போட்டு எனக்கு யாரும் மன்னிப்பு கேட்கணும், காலில் விழுந்து வேணும், எனக்கு வந்து ஒரு இழப்பீடு அமௌண்ட் வேணும், வந்து கடிதம் வேணும், இதெல்லாம் என் நோக்கம் கிடையாது. இதை வச்சு நான் நாக்கு வழிக்குவா? இது வந்து அந்த மக்கள் வந்து காளிங்கராயனுடைய வம்சாவழிகள். அவங்க வந்து அந்த காளிங்கராயன் எங்களோட வம்சத்துடைய
முன்னோர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு அப்போ சொல்லும் போதே கூஸ் பம்ப்ஸ். அது அவருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஆள் கிடையாது தமிழ்நாட்டில். நான் படித்த கதைகளில் அவர் தான் ஆக சிறந்த மனிதர், ஆக சிறந்த ஒரு சோல், ஆக சிறந்த மன்னன், ஆக சிறந்த ஆத்மா. அந்த மன்னன் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த வாழ்ந்த இடத்துல இது போல் சம்பவம் போது இது நல்லதல்ல அப்படின்றது தான் என்னுடைய வாதம். அதனால தான் இந்த வழியோடு சொல்கிறேன், அன்னதானம் கொடுக்கும்போது அன்போடு கொடுக்கணும், அவமானப்படுத்தக்கூடாது. பசிக்கு தானே கொடுக்குறோம், பசின்னு கேட்குறேன், என்ன ரூலை உடைச்சா என்ன ஆகிடப்போகுது? அப்போது இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கொங்கு மக்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நீங்கள் வந்து காலனை தூக்கி விட்டுக்கலாம். உங்கள் சமுதாயத்துக்கு ஈக்குவலாக ஒரு சமுதாயம் கிடையாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்கள் சமுதாயத்தில் இப்போ பூலித்தேவன் இருக்கார், வேறு வந்து குயிலி இருக்காங்க. அவங்க வந்து தேவேந்திர குல வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்தவர். அவங்க ஃபஸ்ட்டு சூசைட் பாம்பர். இப்போ இதே வந்து நம்முடைய மருது சகோதரர்கள் என்னுடைய கோவில் கோபுரத்தை வந்து இடிப்பேன்னு அந்த ஆக்னியோ கலெக்டர் சொன்னபோது, நான் என் உயிரை கொடுக்குறோம், ஆனால் வந்து கோயில் கோபுரத்தை மட்டும் இடிச்சிடாதுன்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்தாங்க. அவங்கள செத்ததுக்கப்புறம் அவங்களோட கோரிக்கை என்ன வந்ததுன்னா, நாங்கள் செத்ததுக்கப்புறம் எங்களை சாகடிச்சதுக்கப்புறம் எங்கள் தலையை எங்கள் கோபுரத்தை பார்க்குற மாதிரி புதன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து மரபு. மருது சகோதரர் வேலுநாச்சியார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை விரட்டிய முதல் ஒரு அரசு ஒரு அரசு எது வேணால் சொல்லலாம். இப்படி நிறைய இருக்குது. அப்புறம் வந்து சங்கர கோயிலில் ஒரு புலித்தவனுடைய வரலாறு நிறைய பிரம்மாண்டமான இடத்துல, திருப்பூர் குமரன் இருக்கார், வாவு சிதம்பரம் இருக்கார், சுப்பிரமணிய சிவா, மகாகவி பாரதின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஆயிரக்கணக்கான பேரை சொல்லுங்கள், ஒரு காளிங்கராயனுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் வர முடியாது. நான் அந்த சமுதாயத்தில் பிறக்கலேன்னு எனக்கு வருத்த முடியாது. சாதிய ரீதியாக நான் பேசலை. அவ்வளோ பெரிய உன்னதமான சமுதாயம் அது. அந்த சமுதாயத்தில் இந்த தவறு நடந்தது, அந்த சமுதாய மக்களால் இந்த தவறு நடந்தது தான் வருத்தம். இது வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, மேலே வரும்பொழுது கீழே இருக்கவங்க சரியில்லைன்னா நம்மளை கீழே கொண்டு வந்துடுவாங்க. அப்போது இந்த தவறு ஒரு வாட்ச்மேனுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? ஒரு அன்னதானம் நடக்கக்கூடிய இடத்துல அன்னத்தை மறுப்பது, அதாவது வந்து அந்த 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 சாப்பாடே வந்து மக்களுக்கு தான். எங்கள் சைடில் பெரிய தவறு, 1 மணி நேரம் டிலேன்றது தவறு. ஆனால் அந்த சாப்பாடு ஆறுன சாப்பாடு 2 மணிக்கு அப்புறம் போட்டானா, நான் பசி போன அப்புறம் 4 மணிக்கு போட்டானா, செத்தப்புறம் பால் ஊற்றுறது சமந்தான் அது. இந்த தவறு நடந்ததுனால தான் இந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ இந்த கொங்கு மண்டலத்தில் கூடிய அன்பு சகோதரர் அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறது, இந்த தவறை உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணிடாதீங்க, உங்கள் நிறுவனங்களை நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், இது வந்து என்னோடய லாங்கஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் இது மாதிரி ஒரு பெரிய வீடியோவில் நான் போட்டதில்லை. இது முழுக்க இதை நான் ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறேன். நீங்கள் கொங்கு மக்களை மாதிரி ஏமாளிகளும் இல்லை, கொங்கு மக்கள் மாதிரி கொடுப்போரும் இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஜோசிக்காரனை பார்த்தாலும் கொங்கு மண்டலத்தில் போய் கடையை போட்டால் ஏமாற்றிடலாம். ஏதாவது ஒரு புது நிறுவனம் ஈமு கோழி, அந்த பணம் இந்த பணம், ஆம்வே, நீங்கள் வந்து யூ நேம் எனி திங், ஆம்வே நான் சொல்லலை, சாரி, அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLMல நிறைய ஏமாத்துகிற பிஸ்னஸ்ஸு, பிட்காயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் தான் அதிகமாக சேர்ந்துருப்பாங்க. அவங்க இயற்கையிலே வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக, அதாவது குறுக்கு புத்திலாம் கிடையாது. அதில் மேபி 1 கோடி பேரில் ஒருத்தனுக்கு இருக்கலாம், 2 பேருக்கு இருக்கலாம், எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்த நீங்கள் அப்படி உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு புகழ் இருக்குது, இது யாருக்குமே இல்லாத விஷயம். நீங்கள் இந்த அன்னதானம் என்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் சமுதாயத்தோடு சேர்ந்த விஷயம். அந்த சமுதாயம் வந்து நல்லா இருக்கணும், இன்னும் மேலே வரணும், மிக சிறப்பாக வரணும்னா அந்த அன்னதானத்தை அவமானப்படுத்தாமல் கொடுங்கள், அன்பாக கொடுங்கள், அசிங்கப்படுத்தாமல் கொடுங்கள், நேரத்துக்கு கொடுங்கள். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த நீண்ட வீடியோவுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். நான் நிறைவாக நான் சொன்னேன் இல்லையா, இனிமேல் லைஃப்பில் ஹோட்டலில் சாப்பிடுவேன், இது போல் இலவசமான ஏதோ ஒரு இடத்துல இனிமேல் மீட்டிங் நடக்கும், எங்கள் ஆட்கள் இதே தப்பை பண்ணாமல் போகலாம். எந்த சூழ்நிலையிலையும் நான் இன்னொரு முறை இந்த கொங்கு மண்டலத்திலே வந்து கல்யாண வீட்டுக்கு போனால் கூட சாப்பிடக்கூடாதுன்றது என்னுடைய தாய் மீது சத்தியமாக அதை சொல்கிறேன், ஆண்டாள் மீது சத்தியமாக, கொங்கு மண்டலத்தில் இனிமேல் கை நினைக்க மாட்டேன். அது வந்து எனக்கு நான் கொடுக்குற தண்டனை, என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு நான் எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். என்னால் அவங்களுக்கு அந்த இடத்துல என்னால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல, அவங்களுக்காக நான் பேசினேன், அது வாங்கி கொடுக்க முடியல. இனிமேல் இதுதான் வந்து என்னோடய ஸ்டாண்டு. நன்றி.